Hello students, important 2 mark 3 mark problems என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ற சீரீஸில் நம்ம இப்போ தேர்ட் லெசனில் இருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் லெசன் நம்பர் 3ல் இருக்கோம் நம்ம. ஓகே, இப்போது நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா சப்போஸ் சைக்ளோட்ரான், அப்போ சைக்ளோட்ரான் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். அதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இஸ் ஆப்ரேட்டட் டு ஆக்சலரேட் ப்ரோட்டான்ஸ் வித் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 1 டெஸ்லா. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ எவ்வளோ? 1 டெஸ்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சூப்பர், ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. which the electric field between the two D's could be reversed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், அப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு, கரெக்டா, QB டிவைடட் பை 2 பை என்ன வரும்னு சொல்லுங்க? எஸ், 2 பை எம் அப்படின்னு வரும். ஓகே, இப்போது இதில் வந்து புரோட்டான் அப்படிங்கிறதுனால மாஸ் ஆஃப் தி புரோட்டான். அப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், ஃபார்முலா கிடச்சாச்சு. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். F இஸ் ஈக்குவல் டு Q அப்படிங்கிறது என்னது? சார்ஜ் ஆஃப் தி புரோட்டான் எவ்வளோ? 1.6, கரெக்டாக, 1.6 இன்ட்டு 10 to the power of -19 போட்டோமா, இன்ட்டு என்ன ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 டெஸ்லா. அப்போ 1 டெஸ்லா டிவைடட் பை, ஓகே, இது வந்து ஒரு டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் நான் 1.6 இன்ட்டு 10 to the power of -19 இன்ட்டு 1 மேலே முடிஞ்சிச்சு. அப்போ கீழே என்ன வரும்? 2 இன்ட்டு 3.14, கரெக்டாக, 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி புரோட்டான் வேல்யூ என்னது? அது நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக, என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன வரும்னு சொல்லுங்கள்? எஸ், கரெக்ட். என்ன வரும் நம்மளுக்கு? 1.67 இன்ட்டு 10 to the power of -27, கரெக்டாக, -27 கிலோகிராம் அப்படின்னு வரும். அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரலாமா? சரி, எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 1.67 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா F இஸ் ஈக்குவல் டு 1.6, கரெக்டாக, இன்ட்டு 10 to the power of -19. இந்த 10 to the power of -27 மேலே போச்சுன்னா இன்ட்டு 10 to the power of +27 வரும். கரெக்டாக, +27 போட்டாச்சா, டிவைடட் பை, ஓகே, டிவைடட் பை இங்கே என்ன வரும் நம்மளுக்கு? 1.6 தானே இது, 1.6. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா தட் இஸ் 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 1.67 பண்ணோம்னா we will get answer 10.487. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 10.487. அப்போ இதை இன்னும் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ சால்வ் பண்ணலாம். F இஸ் ஈக்குவல் டு, கரெக்டாக, F இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு இந்த 10 power -19யும் 10 power 27 நீங்கள் தட் இஸ் பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆட் பண்ணுவோமா? அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 10 power 8ன்னு கிடைக்கும். 10 power என்ன கிடைக்கும்? 8. இப்போ 1/6 டிவைடட் பை 10.487 பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.1525ன்னு கிடைக்கும். அதை நம்ம ரவுண்டாக வந்து 0.153ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணலாம்? இதை ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஹர்ட்ஸில் தான் சொல்லணும். கரெக்டாக, அப்போ ஆன்சர் இங்கே கொண்டு வந்துட்டோம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்ல. அப்போ இது எப்படி பண்ணலாம்னா 2 டிஜிட் உள்ளே நவுத்தினீங்கன்னா இது என்ன ஆகும்? 15.3 இன்ட்டு 10 to the power of 2 பவர் என்ன ஆகும்? நம்மளுக்கு குறைஞ்சிடும். கரெக்டாக, 10 power 6 ஹெர்ட்ஸ் அப்படின்னு வரும். இந்த 10 power 6 நம்ம என்னன்னு சொல்லலாம்? இந்த 10 power 6 நம்ம என்னன்னு
சொல்லலாம்? We can simply tell as F is equal to 15.3 இந்த 10 power 6 நம்ம வந்து மெகான்னு சொல்லலாம். கரெக்டா? அப்ப மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு வரும். மெகா ஹெர்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சால்வ் பண்ணிட முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச்.